வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 27/1/26 செவ்வாய்க்கிழமை டியர் 6 PM என்ன ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். எப்படி வருதுன்றதையும் பார்ப்போம். இதை கெஸ்ஸிங்கை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் தனியாக கெஸ்ஸிங் எடுக்கலாம். லாஸ்ட்டு 7 நாளுக்கு உண்டான ரிசல்ட் இது தான். ஓகேவா? கடகடன் பார்த்துருவோம். எப்படி அவன் டைப் ஆஃப் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 3 4 6 டைப்லேருந்து நம்பரை கூட்டி கழிக்கிறான். +2 -2 +1 -1 +5 -5. அதே கான்செப்டில் இங்கே வைப்போம். 8க்கு அடுத்து என்ன நம்பர் 9. அவனை வச்சிட்டான் 4ன்னு வச்சிட்டான். இதுக்கு அடுத்து என்ன நான் இப்போ இது எப்படி கூட்டி கழிக்கிறனோ அதுக்கு பவர் நம்பரும் சேர்த்துக்கணும். இப்போ 8க்கு அடுத்து 9ன்னு வந்தால் 9ஓடு நிற்கக்கூடாது, அதோடைய பவர் நம்பரையும் சேர்த்துக்கணும். ஓகேவா? அங்கே பாருங்கள், பவர் நம்பர்ஸ் தான். 1க்கு 6, 2க்கு 7, 3க்கு 8, 4க்கு 9, 5க்கு 0. இதுதான் நம்முடைய பவர் நம்பர்ஸ். ஓகேவா? இங்கே அப்படியே பாருங்கள், 8க்கு அடுத்து 9, அதான் கூட்டுங்க. +1 -1 +2 -2, இதுதான் கான்செப்ட். அப்படியே கூட்டின்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8க்கு அடுத்து 9, ஓகேவா? +1 கான்செப்ட். திருப்பி 4க்கு அடுத்து 2 -2 கான்செப்ட். திருப்பி 2க்கு அடுத்து 5 -2 கான்செப்ட். 5க்கு அடுத்து 8 -2 கான்செப்ட்டு. 8க்கு அடுத்து 9 +1 கான்செப்ட்டு. திருப்பி 4க்கு அடுத்து 9. அந்த சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ 4லேருந்து அந்த 5 கூட்டுங்க. இது வந்து ரிப்பீட் நம்பர்ஸ் வரும்போது 5 நம்பர் கூட்டணும். இப்போ 4 இருக்கா, 5 6 7 8 9. 9 வந்தால் எப்படி இருக்கணும்? 9 அல்லது 4, 2 நம்பரில் எதுனா ஒரு நம்பர் வருன்றது தான் கான்செப்ட்டு. 9 அப்படியே வச்சிடும், முடிஞ்சிச்சு. இப்போ இன்றைக்கி 6 மணிக்கு என்ன வருன்றதை கெஸ் பண்ணுற பாருங்க. இந்த ப்ளஸ் கான்செப்ட்டு மைனஸ் கான்செப்ட்லேயும் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ப்ளஸ் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஷோவும் ப்ளஸ்ஸே வைப்பான், அதுக்கு அடுத்த ஷோவும் ப்ளஸ்ஸே வைப்பான். ஒரு ப்ளஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை தள்ளி பார்க்காதீங்க, இது கொஞ்சம் நேரம் தான் ஒரு வீடியோ. நிதானமாக கேட்டுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து இப்படி தான் வரும். 3 கான்செப்டில் தான் வரும். இப்போ ஒரு ப்ளஸ் வச்சா மறுபடியும் ப்ளஸ்ஸு அப்படி வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மைனஸ் வச்சா மைனஸ்ன்னு வரும். ஒரு சில சமயம் என்ன ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கலந்து வைப்பான். அதனால் அவன் எப்படி வைக்கிறான் அப்படின்ற ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம கெஸ்ஸிங்கே எடுக்கணும். சப்போஸ் தெரிலன்னா ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா டியருக்கு ஒரு நாளைக்கு 3 ஷோ இருக்குது. அதனால் ஒன்றும் அவசரம் கிடையாது. நிதானமாக போட்டு நிதானமாக வின் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் கிடையாது. இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் இப்போ 6 மணிக்கு எடுக்க போகிறோன்னா, சிம்பிள் கான்செப்ட் தான். ப்ளஸ்ஸு மறுபடியும் ப்ளஸ் தான் வரும்னு நான் கணிக்கிறேன். இப்போ 9க்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? ப்ளஸ்னால் என்ன +2 எடுக்க போகிறோம், +1 எடுக்க போகிறோம். இப்போ 9க்கு அடுத்து +1 என்னது? 0 5. +2 வந்து என்னது? 1 6. அதை தான் இங்கே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஏ போர்டு 0 5 1 6 தான் வரப்போகுது. ஓகேவா? இங்கே பாருங்க, ஏ போர்டு 0 5 1 6. இதுக்கு பேர் எப்படி எடுக்க போகிறன்றதை பாருங்கள், நல்லா கவனிச்சோம். பி அல்லது சியில் என்ன நம்பர் உட்கார போகுதுன்னா, 0க்கு வந்து 6 8 2, அதேமாதிரி 5க்கு வந்து 1 3 7, 1க்கு வந்து 5 9, 6க்கு வந்து 0 4. இதுதான் இன்றைக்கி வின்னிங் நம்பராக வரப்போகுது. ஏங்க நீங்கள் அந்த நம்பர் எப்படிங்க எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபாலோ நம்பர்ஸ்னு ஒன்று கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் அதிகபட்சம், அதுதான் வருமே ஆப்போசிட் பேராக. அதுதான் இந்த நம்பர். நல்லா பார்த்தீங்கன்னா 10 நம்பருக்கு இதில் தான் இருக்குது பேர். சப்போஸ் ஒரு ஷோ 2 ஷோ ஃபெயில் ஆகும், அதில் எந்த விஷயத்த சொல்லிடுறோம். ஆனால் அதிகபட்சம் 100% இதிலேருந்து தான் வின்னிங் வரும். அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி டிஎஸ் 6 PMல் ஏபிஎஸ்சி 2 கான்செப்ட் தான். இதுதான் வின்னிங் நம்பராக வரப்போகுது. மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6, மொத்தம் 10 நம்பர். 10 நம்பர்ன்றது வந்து ஒரு போர்டுக்கு, 2 போர்டுக்கு 20 நம்பர். நீங்கள் டிக்கெட் எப்படி போடுவீங்கன்னு தெரில. ஒரு செட்டு வச்சிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ 12 ரூபான்னு வச்சுக்கோங்க, 120 ரூபா. ஏபி மட்டும் போட்டிங்கன்னா 120 ரூபா, ஏசி போட்டிங்கன்னா 120 ரூபா. ரெண்டும் சேர்ந்தால் 240 ரூபா. 12 ரூபா டிக்கெட்னா இப்போ 240 ரூபா போட்டிங்கன்னா இன்றைக்கி 1000 ரூபா வின்னிங்.
அதுதான் கான்செப்ட். உங்களுக்கு இதுலேயே எனக்கு வந்து எப்போ 0 மட்டும்தான் வருது, இல்லை 5 மட்டும்தான் வருது, இல்லை 1 மட்டும்தான் வருது, 6 மட்டும்தான் வருது உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த 2 நம்பர் போட்டு ஏபிஏசின்னு போட்டிங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த நம்பர் தான் இன்றைக்கி வருதுப்பா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு நீங்கள் என்ன நம்பர் கெஸ்ஸிங் அடிக்கிறீங்களோ ஏ போர்டில் என்னுடைய ஃபாலோ நம்பர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். வீடியோ முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாலோ நம்பர்ஸ்னு வீடியோ போட்டுருவேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்பரை எடுத்து பேர் பண்ணி போட்டு வெற்றி வாகை சூடிக்கொள்ளுங்கள். மீண்டும் 8 மணிக்கு போட முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச வரை முயற்சி பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலாம். நம்ம சேனல் வந்து ஜாமக்காரன் ஷீல்டர். ஓகேவா நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.